திருந்து பெறும் சிவபோக கொழுந்தேறல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவுரடிகள் அடியணைகள் போற்றி. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாசனிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியில ஈடுபடுத்தி ஆண்டு அருளை என்ற குருநாதர் தங்கவேல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மன்னம் மொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து தருகின்ற நம்முடைய சகோதரியாருடைய திருவடிகளுக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவரது திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகத்தினுடைய முதல் பகுதியாய் விளங்குகின்ற சிவனது அனாதி முறைமையான பழமை என்று உணர்த்துகின்ற சிவபுராணத்தை கடந்த 9 வகுப்புகளாக சிந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு திருவருளால் நமக்கு கிட்டியது. இன்று அதனுடைய நிறைவு பகுதியை சிந்திக்க இருக்கின்றோம். போன வாரம் நிறைவா செய்யும் பொழுது சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடு ஆகி அல்லானே என்ற இடத்துல கொண்டு நிறுத்தோம். ஆதியனே அந்தம் நடு ஆகி அப்படின்னா அவனே எல்லா காரியங்களுக்கும் முதன்மையானவாகவும் இப்ப கூடவே இருந்து நடத்தி தருபவனாகவும் நடு ஆகி என்று சொல்லி அடுத்த ஒரு வார்த்தை அல்லானே என்று சொன்னார். அதனால இதையெல்லாம் செய்யக்கூடிய அதற்காக அந்த தொழில்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற படைத்தல் தொழிலை செய்கின்ற பிரம்மனும், காத்தல் தொழிலை செய்கின்ற திருமாலும், அழித்தல் தொழிலை செய்கின்ற ருத்ரனும் இவன் அல்ல, அவர்கள் இவனுடைய ஏவல் வழி நின்று செய்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் மேனாளவன் பெருமான் என்பதை உணர்த்துவதற்குத்தான் அல்லானே என்று சொல்லி ஒரு வார்த்தை போட்டார். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் அப்படி இருப்பவர் தான் மூவரும் அருகிலர் யாவர் மற்ற அறிவார்னர். அதனால அந்த மூவருக்கு மேலாய் சுவாமி இருக்கிறான் என்பதை உணர்த்துவதுதான் ஆதியனே அந்தம் நடு ஆகி அல்லானே என்று சொன்னார். சொல்லி அடுத்தால ரொம்ப முக்கியமான ஒரு சொல்ல இங்கதான் சொல்ல வரார். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானேனார். திருப்பெருந்துறையிலே என்னை பெருமான் நான் போய் அவனிடம் திருவடியில அடையலை அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா அவன் என்னை ஈர்த்து ஆட்கொண்டான். ரொம்ப அருமையான ஒரு இடம். தண்டமாணி தேசியர் உரையில ரொம்ப நயமா அதை எழுதுறார். வயலில் மேய செல்லும் கன்றை இழுத்து அதற்கு இனிய உணவை உண்பிக்கின்ற இடையன் போல அப்படின்னு சொல்றார் சுவாமி. அவ்வாறு மலவாதனையால் தாக்குண்டு பொறிவெளியே புலன்களின் மேல் செல்கின்ற என்னை அருள் என்னும் அருங்கயிற்றால் கட்டினர். சுவாமி என்னை எவ்வாறு எடுத்துவாங்கன்னா அருள் என்கின்ற அருங்கயிற்றால் என்னை கட்டி இழுத்து ஆட்கொண்டமையால், அதனால அவன் எப்படி ஆனான்னா என் தந்தையும் தலைவனும் ஆனான் என்று ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானேனர். இது திருவாதூர் புராணத்திலையும் அப்படித்தான் அதை செய்யற சுவாமி. மாணிக்கவாசகர் திருப்பெருந்துறையை கடந்து செல்ல எத்தனிக்கும் பொழுது அங்கு வேதாகமங்களை எல்லாம் அதனுடைய நுட்பங்களை எல்லாம் 999 சிவகணங்களையும் மானுட சட்டை தாங்கி அவ்வாறு அமரச் செய்து அவன் குருந்த மரத்தடியிலே அங்கே இருந்து அவன் அந்த பாடங்களை எல்லாம் நடத்தி வருகின்ற அந்த அழகை சொல்லி, அதனால் இப்ப என்ன அப்ப கூட நேர இவர் போகலைங்கிறார். தன்னுடைய ஏவலால் தனக்கு கூட வந்திருந்த ஒருத்தரை அனுப்பி அங்க பார்க்க சொல்லி அங்கு போய் பார்த்துட்டு வந்த அன்பர் சொல்றார், சிவபெருமானை ஒத்த உருவிலே அங்கு ஒருத்தர் இருந்து பாடம் நடத்துகிறார் என்று சொல்றார். அதை கேட்டுதான் ஒரு ஈர்க்கப்பட்டு அப்பமும் கூட என்னன்னா நான் தேர்தலே போகலைங்கிறார். திருவாசகத்திலே அகச்சான்றா சொல்றார், அவன் என்னை அழைத்தான்கிறார். இந்த ஒரு இடத்துல ஈர்த்து என்னை ஆட்கொண்டுன்னார். பின்னாடி ஒரு இடத்துல சொல்லும்போது திருத்தெழிலனத்துல சொல்லும்போது ஆவா அரிய அயன் இந்திரன் வானோர்க்கு அரிய சிவம் வா வா என்றென்னை பூதலத்தை வலிந்து ஆண்டு கொண்டான்கிறார். அவன்தான் என்னை வா வா என்று என்னை பூதலத்தை வலிந்து ஆண்டு கொண்டான் என்று ஒரு செய்தியை அங்க சொல்றார். அதைத்தான் இங்க ஈர்த்து என்னை சாத்திரங்களும் அப்படித்தான் சொல்லு. சுவாமி அவனே அருள்வான். இவரே கூட பின்னாடி சொல்லும் பொழுது நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் தேனாய் என் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே எனது உளம் புகுந்துங்கிறார். திருவம்பாவையில் படிக்கிறோமே, வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே எம்மை தலையெளித்து ஆட்கொண்டு அருளும் வான் வார்கடல் வாடி வந்தோர்க்கு உன் வாய் தரவாயின்னு தான் சொல்ற.
பின்னாடி வந்த திருவள்ளுவன் சாத்திரமும் அதான் சொல்லுது. தாமே தரும் அவரை தம் வலியினால் கருதலாமே இவனார் அதற்கு. அதனால சுவாமி வந்து பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு அவனே இறங்கி நேராக வந்து அருள் செய்கின்றான். அதைத்தான் இங்கே வந்து என்ன சொல்றாருன்னா, ஈர்த்து என்னை ஆட்கொண்டான். அதுல ஒரு நயம் என்ன என்று சொன்னால், நம்முடைய முயற்சியினாலே இந்த தற்போதம் அல்லது ஆன்மபோதத்தினாலே நாம பெருமானை அடைதல் என்பது இயலாத காரியம். அதனால அது எப்ப நடக்கும் என்று சொன்னால், அவனே வந்தா தான் வந்து முடியும். முன்னாடியும் சொன்னார், அவன் அருளாலே அவன்தாள் வணங்கின்னு தான் சொன்னார். அதைத்தான் இங்கே வந்து ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானை, எந்தைன்னா தந்தைன்னு அர்த்தம். வேறு வழியில் செல்லுகின்ற புத்திரரையும் நல்வழிப்படுத்தி சரியான நிலையிலே அழைத்து செல்வது தந்தையினுடைய கடன். ஆதலாலே பெருமானையை தந்தைங்கிறார். எந்தை எந்தாய் சுற்றமுற்றும் எமக்கு அமுதாம் எம்பிரான் என்று 9ஆம் திருமுறை சொல்லும் பெருமான. எந்தாய் எந்தை என்றெல்லாம் சுவாமியை வந்து சொல்றது அப்பா அப்படின்னு வந்து பல இடங்கள்ல சொல்ல. வெப்பொடு விரவி ஓர் வினை வரினும் அப்பா உன் அடியலால் அறற்றாது என்ன ஒப்படை ஒருவனை உருவழிய அப்படி அழலள விழித்தவனை இதுவோ எமை ஆளுமாறு இவதொன்று நமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் அவரதுரை அன்னை. அப்படிதான் சொல்றாரு. அப்பன் நீ அம்மை நீ அன்புடைய ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ. அப்புறம் சாமி அதனால அது சொல்ல வந்து, அதனால எந்தாய் அப்படிதான் எந்தை பெருமானே கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்து என்ன. மெய்ஞானம் என்று சொல்வதுதான் சிவஞானம். அது கூர்த்த மெய்ஞானம் அப்படிங்கிறது என்னன்னா, அதிதீவிர பக்குவத்திலே உணர்கின்ற நிலை என்று சொன்னார். அந்த மெய்ஞானத்தை உணர்கின்ற நிலையும் எப்படி சொன்னார்னா, தத்தினி பாதத்திலே 4 சாத்திரங்கள் சொல்லுது. மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம் என்று சொல்லு. அந்த வகையிலே இது இங்க இந்த நிலை எப்படி சொல்றாருன்னா, கூர்த்த மெய்ஞானம் என்று சொன்னால் அதிதீவிர பக்குவ நிலையிலே அல்லது தீவிரதர பக்குவத்திலே இருந்து சிவஞானத்தை உணர்தல். வாதவர் புராணத்துல ஒரு அருமையான இடம் சொல்றாரு. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட இவர் போய் அவர்கிட்ட பேசி, அதெல்லாம் நான் முன்னமே சொன்னேன். இவர் போய் கையில இருக்கிற நூல் என்னன்னு கேட்க, அவர் சிவஞான போதம் என்று சொல்ல, அதற்கு பொருள் சொல்லு. இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் நடந்து இவரை இது பண்ணும் பொழுது என்ன பண்றாரு, அந்த 999 சிவகணங்கள்ல ஒரு மூத்த சிவகணம் இந்த தம்பிக்கு வந்து நீங்கள் உபதேசம் செய்யலாமே என்று சொல்லி சுவாமிகிட்ட ஒரு பரிந்துரை செய்யறார். அப்ப சுவாமி உடனே என்ன பண்றாரு, அதுக்கு ஏற்பாடு செய்யுங்கன்ட்டார். அவர்கிட்டயே சொல்லி அதற்கான ஏற்பாடு செய்ய சொல்லி, அப்படித்தான் அந்த சோலையிலே குருந்த மரத்தடியிலே வந்து அங்க ஒரு கோயில் ஆக்கி அதுல வந்து இவருக்கு செய்யறதா அமைந்தது. இத வேர்பிள்ளை உரையில கேட்கிறாரு. ஒண்ணு, தீட்சை கொடுக்கணும்னா அதுக்கு சில நாட்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அதையெல்லாம் அங்க பார்க்கப்படவே இல்லை. அந்த நாள் அங்க சுவாமி என்ன அது என்ன சொல்றாரு, பசின்னு சொல்லி அல்லது ஒரு வருத்தத்துல வரக்கூடிய ஒருவனுக்கு பசிக்கு உணவளிக்கிறதுக்கு எப்படி காலமெல்லாம் பார்க்கணுங்கிற டைம் இல்லையோ. ஏன்னா உலகத்துல என்ன பாக்குறோம்னா, பொதுவா ஒரு பொருளை கொடுக்கறோம்னு பார்ப்போம். வெள்ளிக்கிழமை வேண்டாம், சாயங்காலம் விளக்கு வச்சாச்சு, இப்படி எல்லாம் சிலது பாக்குறாங்க. ஆனா பசின்னு ஒருத்தன் உணவுக்குன்னு வரும் பொழுது அவனுக்கு அதையெல்லாம் பார்க்கறது வழக்கம் இல்லை. அதுபோல இவனுடைய நிலை அறிந்து சுவாமி என்ன பண்ணாரு, உடனே கொடுக்கலாம்ங்கிறதுக்கு வந்துட்டார். அங்க நாள் எதுவும் பார்க்கலைங்கிறார். ஒண்ணு. இன்னொன்னு சொல்றார், அவ்வாறு திருவிடை தீட்சையை பின்னால தர இருக்கிறான் அவன் என்று சொன்னால், அந்த பக்குவத்திற்கு உரியவன் இந்த மாணவன் வந்தா என்பதனை சோதித்து என்று ஒரு விதி இருக்கு. ஆங்கு தீட்சை வாங்குகின்ற நமக்கு இப்படியெல்லாம் என்று சில இலக்கணங்கள் இருப்பது போல தீட்சை கொடுப்பவருக்கும் இலக்கணம் இருக்கு. நான் முன்னமே சொன்னது. நாம புது ஆடை அணிந்து, அது ஆண்களா இருந்தா வாங்குறவர்கள், இல்லறத்திலே இருப்பவர்கள், நைட்டிக பிரம்மச்சாரியா இருப்பவர்கள், துறவு நிலையில் அல்லாத ஏனையோர் எல்லாரும் எப்படி வாங்கணும்னா வெள்ளாடை, அதுவும் 2 ஆடை அப்படின்னா வந்து வேட்டியும் இடுப்புல துண்டுமா, மேலாடை இல்லாமல் 2 வெள்ளாடைகள் கட்டி அப்படின்லாம் விதி இருக்கு. அதே போல கொடுக்கிறவருக்கு விதியும் சொல்றாரு, சிவந்த ஆடை உடுத்தி செங்கல நீர் மாலை அணிந்து ஆகமத்துல சொல்றாரு விதி. அப்படிலாம் இருக்கணும்னு சொன்ன. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு. என்னன்னா, இந்த தீட்சை பெறுவதற்குரிய தகுதி இந்த மாணாக்கனுக்கு உண்டா என்று பரிசோதித்து அப்படிதான் சேர்ந்து இருக்கு. இங்க அதுவும் ஒண்ணும் நடக்கல. கொடுக்கக்கூடிய நாள் தானா அல்லது இது தவிர்க்கப்பட வேண்டிய நாளா அதை பார்க்கவே இல்லை. உடனே ஏற்பாடு செய்யினார்.
அதே போல இந்த மாணாக்கனுக்கு இதை செய்யக்கூடிய அளவிற்கு அதை பெறுவதற்குரிய தகுதி இவனுக்கு இருக்கிறதா என்று சோதிக்க வேண்டும் என்பது குருநாதருடைய இலக்கணத்துல இருக்க. அதையும் சுவாமி அங்க செய்யல. உடனே ஏற்பாடு பேச சொன்னார். அதுக்கு காரணம் வேற்பிள்ளை எழுதுற 2 காரணம் சொல்றார். வாங்குகின்றவருடைய நிலை அதிதீவிர பக்குவத்தில் இருப்பதாலும், கொடுப்பவன் சுவாமியே நேரடியாக அதை செய்வதனாலும் அந்த இலக்கணங்களுக்கெல்லாம் அங்க இடமில்லாமல் ஆகிவிட்டது. அதுதான் இங்க கூர்த்த விஞ்ஞானத்தால் ஒரு அகச்சான. நீங்க வாதொரு புராணத்திலேயே வரக்கூடிய நிறைய வரலாற்று செய்திகள் எல்லாம் கடவுள் மாமுனிவர் எவ்வாறு இதையெல்லாம் பதிவு செய்கிறார் என்று சொன்னால், திருவாசகத்திலே இருந்தே பல இடங்களை அகச்சான்றாய் எடுத்துதான் சொல்ற. திருவிழாப்பாணம் கூட அப்படித்தான். உபதேசம் வாங்கிய உடனே மாணிக்கவாசருடைய நிலை எப்படி இருந்ததுங்கிறத திருவிழாப்பாணத்துல பதிவு செய்கிறார். தந்தை, தாய், குறவன், ஆசான், சங்கரன். அம்மா, அப்பா, ஆசிரியர், குருநாதர் எல்லாம் ஒண்ணுதான் தெரிஞ்சுதான். பெருமான் தான், வேற எதுவுமே தெரியல. எல்லா பொருளும் ஒன்னாதான் தெரியும். வாதோர் புராணத்திலே அதை பதிவு பண்றார். அந்த உபதேசம் எல்லாம் முடிஞ்சு இவர் தான் போட்டுட்டு வந்திருந்த இந்த பட்ட ஆடை, பொண்ணு, அது இது மந்திரியா இருந்த கோலம் எல்லாத்தையும் கலட்டி சாமியில கொடுத்துட்டு, தான் ஒரு கோவணம் அணிந்து கொண்டு பரந்த முடி, அப்படி ஒரு பரட்ட தலையோட திருநீரும் கண்டிகைமா மட்டும் இருக்கிற இந்த நிலையில கூட வந்திருந்தவர்கள் எல்லாம் அவர்கிட்ட ஒரு நினைவுபடுத்துறாங்க. பாண்டிய மன்னனுக்கு செய்தி தெரிந்து அவன் கோவப்படுறதுக்கு முன்னாடி ஏதாவது நம்ம ஒண்ணு செய்யணும், நம்ம குதிரை வாங்க வந்தோம் அப்படின்னு ஞாபகப்படுத்துறாங்க. அப்ப அவங்ககிட்ட நீங்க யாருங்க, ஏன் இந்த உலகியல் விஷயங்களை பத்தி பேசுறீங்க, இங்க எனக்கு குதிரை வாங்கணுங்கிறது உலகியல், அதெல்லாம் ஏன் என்கிட்ட பேசுறீங்க, நீங்க எங்க இருந்து போங்கிற. அப்ப அதெல்லாம் யாருன்னு தெரியல அப்படின்னு அதைத்தான் அங்க திருவிழாப்பாணத்துல அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பெருமான் ஒண்ணுதான் தெரிஞ்சது, எல்லாமே பெருமானாத்தான் பார்த்தது, இந்த உலகில் பொருள் எதுவுமே தெரியலன்னு. இவரும் பின்னாடி அத பாட்டுல உறுதிப்படுத்துறாரு. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். அதுக்கு முன்னாடி குலைத்தபத்துல உறுதிப்படுத்தி சொல்றாரு. அன்றே என்ற நாவியும் உடலும் உடமையெல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோன்ட்ட. எப்ப பெருமானே நீ என்னை குருநாதராக குருந்தமடத்திலே ஆட்கொண்டாயோ அப்பவுமே என்னுடைய உடல், பொருள், ஆவி யாவும் உன்னுடையதாகிவிட்டது, எனக்குன்னு எதுவும் இல்லை. அன்றே என்ற நாவியும் உடலும் உடமையெல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. அந்த சான்றை வச்சுதான் திருவிழாப்போன ஆசிரியர், வாதவர்போன ஆசிரியர் பேசுறேன். அதே மாதிரி இங்க கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் அப்படின்னா இந்த செய்தியை வச்சுதான் அங்கேயும் வாங்குகின்ற மாணாக்கருடைய சத்தியநிபாதம் அதிதீவிர பக்குவ நிலையிலே இருந்தது என்று ஒரு சொன்னார். அதனால கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தேன். அப்பேற்பட்ட உயர்ந்த நிலையிலே அதிதீவிர பக்குவத்திலே இருந்து பெருமானை, அந்த சிவஞானத்தை உணர்கின்ற பெருமான் மாணிக்கவாசர். கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தன் கருத்தின் நோக்கு அரிய நோக்கேனர். நோக்கு அறிய அப்படின்னா பெருமானை நோக்குதல், பெருமானை காணுதல் என்பது யாருக்கு முடியாது. அதனால நோக்கறியனர். அப்பேற்பட்ட பெருமானை அனுபவிக்கின்ற நிலை யாருக்கு முடியும்னா இந்த மாதிரி அதிதீவிர பக்குவத்திலே இருக்கின்ற ஆன்மாக்களுக்கு முடியும். 9ஆம் திருமுறையில பின்னாடி சொல்றாரு செங்கன. கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா கருணை மாக்கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்ற எம் சிவனை திருவேழி மிடலை வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என்கண் குளிர்ந்தனவே. அப்ப கண்டு கண்டுன எப்படி கண்டுன்னாரு? பதிஞானத்தாலே கண்டு, கூர்த்தமை ஞானத்தாலே கண்டு, கண்டு கண்டு அதனால எப்படி ஆச்சுன்னாரு? உள்ளம் குளிர. உள்ளம்னு இந்த இடத்துல ஆன்மா, உயிர் குளிர கண் குளிர்ந்தனவே. ஞானசம்பந்தர் திருச்சிராப்பள்ளி பதியத்தை சொல்லுது. நன்றுடையானை தீயதில்லானை நரைவெள்ளேறு ஒன்றுடையானை உமையொருவாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமேங்கிற. சென்றடையாத திருவுடையான் ஏனையோரால் அவளை எளிமையாக அடையக்கூடிய பொருள் அல்ல அது, சென்றடையாத திரு. ஆனால் அதுதான் கதி. சோப்பராச சாத்திரம் சொல்லும். செல அரிதாய் செல் கதியாயும்பர். பெருமானுக்கு இலக்கணம் சொல்லும் பொழுதே பலகலை ஆகமம் வேதம் யாவையனும் கருத்து பதிவு சுபாசம் தெரித்தல் பதி பரனே அதுவும் நிலவும் அருவரும் இன்றி குணங்குறுகள் இன்றி நித்தமாய் ஏகமாய்
அப்படின்னு சொல்லிட்டே என்ன ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, செல அரிதாய் செல் கதியாயினர். பெருமானை சென்று அடைதல் என்பது ரொம்ப அரிதான காரியம். ஆனா போக வேண்டிய இடம் அதுதான், கதி அதுதான். கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையேன், உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன் உனதருளால், திருவாய் பொலிய சிவாய நமயன நீரணிந்தேன் தருவாய் சிவகதி. அப்புறம் சொன்னேன், திருநீர் அணிகிறேன், பெற வேண்டியது எது, அடைய வேண்டிய இடம் சிவகதி. அதுதான், அது வேற போக்கம் இல்லை. சிவஞான சுவாமிகள் சொல்வார், அருளாது இவன்கடியில் வேறு புகழேது உனக்கு அம்புலை ஆடவாவே என்பர். செங்கழுநீர் விநாயகர் பிள்ளை தமிழ் ஒரு நூல் செய்கிறார். அதுல தன்னுடைய குழந்தையாகிய விநாயகர் கூட விளையாடுறதுக்கு அம்புலி அழைக்கிறார். அப்ப அந்த அம்புலிட்ட சொல்றாரு, இவன் அருளவில்லை என்று சொன்னால் உனக்கு வேற புகலிடமே கிடையாது. அப்படின்னா நமக்கு எல்லாம் புகலிடம் சுவாமி தான். அருளாது இவன் கடியில் வேறு புகழேது உனக்கு அம்புலி ஆடவாவே என்று சொல்றார். கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வீரே யாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி திருமந்திரம். ஆனால் அடைய வேண்டியது அந்த கதி. அதைத்தான் அங்க சொல்ற. அப்போ அது யாரால முடியும், அதை அனுபவிக்க முடியும்னா ஞானசம்பந்தன் சொன்ன மாதிரி சென்றடையாத திருவுடையானை, சென்றடையாத திரு என்று சொன்னாலே அது சுவாமியத்தினுடைய மங்களம் அல்லது ஞானம் என்றே பொருள். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புனர்ப்பானை. திரு என்பதற்கு ஞானம் எழுதினார் பேராசிரியர். திருக்கோவையார்ல உரை எழுதும்போது கண்டாரால் விரும்பப்படும் தன்மை நோக்கம்னு எழுதினார். திருவுக்கு பொருள் சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் சேக்கலார் சுவாமி. அதனால அந்த அதைத்தான் ஞானசம்பந்தன் சொல்றார், சென்றடையாத திரு உடையானை. எங்க இருக்கிறான்னாரு, சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமே. அவன் நினைக்கும் பொழுது இதெல்லாம் யாருக்கு முடியும்னாரு. ஏன்னா நாமளும் தான் படிக்கிறோம் தானே, அந்த பட சென்றடையாத திருவுடையானை என்ன உள்ளம் குளிர்ந்துச்சான. இல்ல இல்ல, அப்ப என்ன அப்படின்னா ஞானசம்பந்தர் வாக்கு தவறில்லை. அதையெல்லாம் உணர்கின்ற அந்த பாங்கு யாருக்கு கிடைக்கும்னா அது ஞானிகளுக்கு. அதுதான் கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார்களுக்கு ஏனையோருக்கு நோக்கரிய இருக்கின்ற பொருள் அவர்களுக்கு நோக்க. அதே போல அது எப்படி இருக்கும் என்று சொன்னால் நுணுக்கு அரிய நுண்ணுணர்வேன். கூர்வாய் ரொம்ப நுணுக்கமாய் சுவாமி அப்படி இருக்கிறாங்க. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனை. அப்படிதானே சொல்ற. சாத்திரமும் அப்படிதான் சொல்லுச்சு. பெருமைக்கும் நுண்மைக்கும் பேர் அருள்க்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான் திருவருள் பயன். சுவாமியினுடைய இலக்கணம் முதல் அதிகாரத்துல பதிமுது நிலைன்னு படிக்கும் பொழுதே சொல்லிட்டேன். பெருமைக்கும்னாரு எல்லா பொருள்களையும் தாங்கி நிற்கின்ற தன்மை. அந்த வகையில் அவன் எவ்வளவு பெருமைன்னா மாணிக்கவாசகர் தான் திருவண்டப்பதியில சொல்வார், இன்னுளை கதிரின் துண்ணனு புறைய சிறியவாக பெரியோன். காலையில ஜன்னல் கீற்றில உள்ள வரக்கூடிய அந்த ஒரு ஒளி கீற்றில ஒளி துகள்கள் சின்ன சின்னதா தெரியுத டஸ்ட் பார்ட்டிகள். நாம வாழுகின்ற இந்த உலகம் அந்த ஒரு துகள் மாதிரியா சுவாமி முன்னாடி. ஜன்னல் வழியா காலையில வரக்கூடிய ஒரு ஒளி கீற்றில எவ்வளவு கொச 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 கொசன்னு தெரியும். அதுல தெரியக்கூடிய ஒரு அந்த துகள் தான் சுவாமியினுடைய பராக்கிரத்திற்கு முன்னாலே நாம வாழுகின்ற இந்த மொத்த உலகமும் கந்த புராணத்துல சொல்வார் அவனுடைய பராக்கிரமத்தை. போர் ஆரம்பிக்க போது சூரபதுமன் முருகப்பெருமானை பார்த்து தன்னுடைய ஆணவத்தாலே நினைக்கிறான், இந்த சின்ன பையன் கூடவா நான் சண்டை போட போறது இப்போ அப்படின்னு நினைக்கிறான். இருந்திருந்தாலும் வீரனுக்கு அழகு ஒரு நல்ல பெரிய வீரனை வெற்றி கொள்வதுதான். அதனால இந்த குழந்தை கூடவா நான் சண்டை போட போறேன் அப்படின்னு நினைக்கிறான். அவனுடைய பின்னால் ஒரு பெரிய படை பலத்தோட நிக்கிறான் சூரன். அவ்வாறு முருகப்பெருமானை ஆணவ மலத்தோடு நினைத்த போலதே முருகப்பெருமான் தன்னுடைய சுயரூபத்தை காட்டினான். விஸ்வரூபத்தை. அந்த விஸ்வரூபம் எப்படி இருந்துதான் கந்தபுராணத்துல சொல்றார், சூரபதுமனுடைய மொத்த படை பலமும் முருகப்பெருமானுடைய திருவடியில அந்த ஒரு மயிர்ல அடங்குச்சான். சூரபதுமனுடைய மொத்த படை பலங்களும் முருகப்பெருமானுடைய காலில் ஒரு முடியில அடங்குச்சுன்னா அவன் எப்பேற்பட்ட ஒரு விஸ்வரூபம் காட்டியிருப்பான். ஏற்பட்டவன் பெருமான். அதனால அவன் பெருமைக்கும் அதே போல அதே நோக்கில் நுட்பத்திலையும் கூட உமாபதி சிவாச்சாரியர் பாருங்க, பெருமைக்கும் சிறுமைக்கும் போடல, நுண்மைக்கும். பெருமைக்கும் நுண்மைக்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மை. அதுதான் நுணுக்கரிய நுண்ணுணர்வே.
போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனை. போக்கும் வரவும்னாரு, போறதும் வாரதுமா. அது அவனுக்கு போறதும் இல்லை வாரதும் இல்லை. ஏன்னா எங்கும் நிறைந்த பொருள். ஒரு இடத்திற்குள் நிற்கின்ற நிலை என்பது நமக்கு உள்ளது. சிவபிரகாசம் சொல்லலாம் அகண்டிதமாய்ம்பர் சுவாமி. அகண்டிதம் என்று சொன்னால் எந்த ஒரு வரையறைக்குள்ளையும் அவனை நிறுத்த முடியாது. இந்த ரூமுக்குள்ள அவன் இருக்கிறான்னு அங்க ஒண்ணு நிறுத்த முடியுமா? இல்ல. அகண்டிதம்னா இடத்தாலும் சரி, காலத்தாலும் சரி, எதுக்குள்ளயுமே அவனுக்கு ஒண்ணு நிறுத்த முடியாது. அதனால அகண்டிதமாய்ம்பர் உமாவதியோசியார். அதனால அவன் எல்லா இடங்கள்லயும் நிறைந்திருக்கிற பொருள். இப்ப நாம ஒரு இடத்துல நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன், அங்க இருந்து மதுரைக்கு போறேங்கிறேன். நேற்று கேட்டா மதுரையில இருந்தேன், இன்னைக்கு காலையில திரும்ப நான் கோயம்புத்தூர் வந்தேன் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு முடியும், போகிறோம் வாரம். அவன் அவ்வாறு இல்லை. இது ஒரு பொருள். இன்னொரு பொருள், நம்முடைய போக்கு வரவெல்லாம் எங்க இருக்குன்னா இந்த உலகத்திற்கும் சொர்க்கலோகத்துக்கும் நரகலோகத்துக்கும் தான். இதா மாறி மாறி போயிட்டு வந்துட்டு இருக்கு. இதுவரை எவ்வளவோ பிறவிகள் எடுத்துட்டோம். கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்ல சுரராய், முனிவராய், தேவராய் அப்படின்னு எவ்வளவோ பிறவிகள். வேலை அலை போல் பிறந்து இறந்து சிவஞான சமயம் குளத்தூர் 18 கடல் அலை மாதிரி வரவும் போறவுமா. இது வரைக்கும் எத்தனை பிறவி பிறந்தோம்னு தெரியல, கணக்கே வச்சுக்க முடியல. அவ்வளவு பிறவிகள். அதெல்லாம் எங்க இந்த உலகத்துல இருக்கிற இந்த உலகத்திலேயே மூலை முடுக்க எங்கெல்லாமோ இருந்திருக்கிறோம். நரகலோகத்துல இருந்திருக்கலாம், சொர்க்கலோகத்துல இருந்திருக்கலாம், வானவர் உலகத்துல இருந்திருக்கலாம். ஆனாலும் அங்கெல்லாம் நம்ம போக்கும் திரும்ப அங்கிருந்து வரவும். ஆனந்தமலையில அருமையா சொன்னாரு. சீலம் இன்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றி தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை. பின்னாடி ஆனந்தமாலையில பதிவு பண்ற. மாலும் காட்டி, மால்னா மயக்கம், மயக்கம் தெரியுது உலகத்தை. மாலும் காட்டி அதற்கு வரக்கூடிய வழியும் காட்டி, கேவல நிலையில கிடந்த உயிரை மாயை கண்மங்களோடு புனைத்து அதனால இந்த உலகத்திற்கு வரக்கூடிய வழியும் காட்டி அதன் பின்னர் பக்குவம் வர செய்து திரோதான சக்தியினால் இந்த ஆணவ மலத்தை செயல்படுத்தி அதனுடைய வலிமை இடுமாறு செய்து அருள் சக்தியால் எங்க எடுத்துட்டு போறான்னாரு, வாரா உலகம்னாரு. ஏன்னா இது வந்துட்டு போற உலகம். வாரா உலகம் என்பது அவனுடைய திருவடி. அதனால இங்க வந்துட்டு போற இந்த உலகத்துக்கு மாலும் காட்டி வழிகாட்டி வாரா உலகம் நெறியேற கோலம் காட்டி, கோலம்னா குருநாதராய் கோலம் காட்டி ஆட்கொண்டான் சொன்னார். ஆயம் பேடை அடையும் சோலை இதுவோ ஆரூர் ஏ எம் பெருமான் இதுவே ஆமாறு உமக்கு ஆட்பட்டோர்க்கு மாயம் காட்டி பிறவி காட்டி வரவா மனம் காட்டி காயம் காட்டி கண்ணீர் கொண்டால் வாழ்ந்து போதீரே. மேலாடி மேல சுந்தரர் திருவாரூர்ல பேசுது. மாயம் காட்டி பிறவி காட்டி இதெல்லாம் இந்த உலகத்துல இதெல்லாம். அதனால வந்துட்டு போறது. சுவாமி அப்படி இல்லை. அதனால நாம எப்படி போக்கும் வரவும் நமக்கு. சுவாமிக்கு இதெல்லாம் இல்லை. போக்கும் இல்லை, வரவும் இல்லை. புணர்வுன்னா தோய்தல், அங்க இருந்து அனுபவிக்கிறது, அதெல்லாம் இல்லை. போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனை சுவாமி. நிறைய இடங்கள்ல என்ன பண்றாங்கன்னு இந்த அருளாளர்கள் காணாத பெருமானை ஞானிகள் போல நாம் இன்னும் அடைந்து அனுபவியாத அந்த பொருளை நாம் உணர்ந்து கொள்வதற்கு என்ன பண்ணாங்க, நம்ம குணங்களோடு ஒப்பிட்டு காட்டினாங்க. அவனுடைய என் குணத்தை சொல்லும் பொழுதே முதல் குணம் என்ன சொன்னாங்க பாருங்க, தன்வயத்தனாதல். தன்வயத்தன்னா சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் உடையவன். இந்த ஆன்மாக்களுக்கு அது கிடையாது. சுதந்திரமா நம்ம ஒரு முடிவு எடுக்கவே முடியாது. ஏன்னாரு, ஆணவம்ங்கிற கட்டு கூட இருக்கே, மாயைங்கிற பந்தம் கூட இருக்கிறேன், வினை என்கின்ற ஒரு கயிறுனால தானே கெட்டிய ஆட்டிட்டு இருக்கிறான். அதனால நாம ஒரு முடிவு நம்மால அப்படி எல்லாம் டக்குன்னு எடுக்க முடியாது, சுதந்திரமா எடுக்க முடியாது. ஆனா சுவாமி எடுப்பான். ரெண்டாவது ஒரு குணம் சொன்னார், தூய உடம்பினன்னாரு. நமக்கு அது இல்லை. சுவாமி தூய உடம்பினன் என்று சொன்னால் அவன் மாயா காரியத்தினாலே வந்த உடம்பு இல்லாது, அது அருளே திருமேனியா நினைத்திடும் நிறுத்திடும் நினைந்தமேனி நென்மலன் அருளினாலே. சுவாமி அவனுக்கு வேண்டிய சிவபிரகாச சொல்லு, நிறுத்திடும் நினைந்தமேனி நின்மலன் அருளினாலே. அவனுக்கு வேண்டிய உடலை அவன் அவ்வாறு எடுத்துக்கொள்ளான். எதுல இருந்து எடுத்துக்கொள்ளான்னாரு, அருளே திருமேனியாய் உடையவன். நாம எங்க இருந்தோம்னாரு, செய்த வினைக்கு தக்க மாயையிலிருந்து
செய்த வினையை அனுபவித்து தொலைப்பதற்காக வந்த பிறவி இந்த உடம்பு. இந்த உடம்பு என்னன்னு முடிவு பண்ணக்கூடிய ஆற்றல் நமக்கு இல்லை. ஞாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய் மாயப் பிறவி உன்வசம் வைத்திட்டு இருக்கும் அதுவன்றி ஆயக்கடவே நானோதான் என்னதோ இங்க அதிகாரம். அது என்னங்கிற முடிவு பண்ணக்கூடிய ஆற்றல் நம்ம கையில இல்லை. என்ன பிறவின்னு சுவாமிக்கு அதுதான். அவனால அவன் தூய உடம்பினன். இப்படி 8 குணந்தையுமே இயற்கை உணர்வினன், முற்றும் உணர்வினன், இயல்பாவை பாசங்களை நீங்கியவன், வரம்பிலா ஆற்றல் உடையவன், பேரொருள் உடையவன், இன்பமே வடிவானவன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா உயிரோட குணங்களுடைய ஒப்பிட்டு சொல்லி அவனுடைய மேன்மையை நம்ம புரியுமாறு என் குணங்களை காட்டி மகிழ்வித்தார்கள். அதே மாதிரிதான் இங்க போக்கும் வரவுமாய் இருக்கின்ற நம்மை நம்மிலிருந்து அவன் மேலானவன் என்பதனை அவன் யாண்டும் நிறைந்திருக்கின்ற சர்வ வியாபக பொருள் ஆதலாலே அவனுக்கு போக்கும் வரவும் இல்லை என்றும், உணர்தல் என்று சொன்னால் உலகத்திலே தோய்ந்து என்பதுதல் அதுவும் அவனுக்கு இல்லை என்றும் பின்னாடி வந்து சொல்வார். சேர்ந்தறியா கையானை திருமலை. சேர்ந்தறியா கையான்னா எல்லாரும் என்ன பொருள் எழுதுறாங்கன்னா பொதுவா அவன் 2 கைகளாய் சேர்த்து வைத்து யாரையும் வணங்க வேண்டியது இல்லை என அவனே தலைவன். வஜ்ரவேல் முதலியார் எழுதுறாரு, சேர்ந்து அறியா கையான்ங்கிறதுக்கு அவர் என்ன சொல்றாரு, இந்த உலகத்தில் சேர்ந்து ஆழ்ந்து அனுபவிக்க வேண்டிய நிலையில் அவன் இல்லை. நம்மளுடைய அனுபவம் எல்லாம் இந்த உலகத்தோடு அழுந்தி நின்று அறிதல்னு பேர். சுவாமி பாஷ்யத்துல எழுதுவார். உயிரானது உலகத்தை அனுபவித்தல் என்பது அழுந்தி நின்று அறிதல். சுவாமி அழுந்தாமலே நின்று அறிவான். அந்த இடத்துல சேர்ந்தறியா கையான் அப்படின்னா கை என்பது கொள்கை என்று பொருள். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உரையாறுகளற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சேசே போற்றி என்னும் கைதான் நிகழவிடேன். கைதான் அந்த இடத்துல கொள்கை. அந்த கொள்கையை நான் நிகழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளும். அதை அப்படியே எடுத்துங்க. அதான் அப்ப கை என்பது கொள்கை. சேர்ந்தறியா கையான்னா இந்த உலகத்தில் அவன் நம்மை போல அழுந்தி அனுபவிப்பதில்லை. அழுந்தி அனுபவிக்காததுனால அவன் விகாரப்படுவதில்லை. ஏன்னா நாம இந்த உலகத்துல வந்து அது இன்பமோ துன்பமோ எந்த ஒரு அனுபவமும் முடிவுல எப்படி இருக்கும்னாரு, கடைசியில ஒரு களைப்புல போய் நிற்க. 1 மணி நேரம் பேசணும்னு வச்சுங்க, ஒரு களைப்புல இருக்கு. 1 மணி நேரம் கேட்டா உங்களுக்கு அதோட களைப்பு வரும். இப்படி எல்லாம் வந்து எந்த ஒரு செயல் அது இன்பமோ துன்பமோ ஏன்னாரு நாம அழுந்தி அனுபவிப்போம், அதனால விகாரப்படுவோம். சுவாமி அவ்வாறு இல்லை. அதைத்தான் வந்து இங்க புணர்வு நிலா. அவன் உலகத்து இன்பங்கள் எதுக்குள்ளேயும் அவன் வந்து அனுபவிப்பில்லை. அதனால போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே. காக்கும் எம் காவலன்னா நம்ம எங்க இருந்து காக்குறான்னு, காமம் கோபம் லோபம் மோகம் குரோதம் மதம் மாச்சரியம் என்கின்ற 6 உட்பகைகள், அந்த உட்பகைகளில் இருந்தெல்லாம் நம்மை காக்கக்கூடியவன் காக்கும் எம் காவலன். அதை காவலன் என்பதனை தலைவன் என்று பொருள் கொள்றாரு அருணையார். தண்டபணி தேசியர் காவலனுக்கு காவலனை பொருள் எழுதார். எங்கிருந்து காக்கிறான்னா இந்த 6 உட்பகைகளில் இருந்து நம்மை காமம் கோபம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் இதெல்லாம் இந்த உலகத்துல இங்க இருக்கும் பொழுது நாம் அனுபவிக்கிறது. அது வந்து இந்த வினையை அனுபவிக்கின்ற காலத்து மேல்வினை செய்வதற்கு ஏதுவாய் வருகின்ற உட்பகைகள். காமம் என்பது பெரிய பகை, கோபம் என்பது பெரிய பகை, லோபம் என்று சொன்னால் சுயநலம்னு அர்த்தம், கருமியா எதற்கும் இது இல்லாம அவ்வாறு இருக்குது, அதுதான் லோபம். மோகம் சுவாமி எழுதுவார் பாஷ்யத்துல, மோகம்னா என்னன்னு எழுதுறார், கொள்ளற்பாலது இது நீக்கற்பாலது இது என நூன்முகத்தால் உணர்ந்தும் அறிவையர் முதலாய விடயங்களில் மயங்குவதற்கு ஏதுவாயது. நீதி நூல்கள் எல்லாம் படிச்சிருக்கோம், இதுதான் செய்யணும் இது செய்யக்கூடாதுன்னு. தெரியாமலா அப்புறம் அந்த தப்புகள் செய்யறோம்னா செய்யறோம். ஏன் அந்த தப்பு செஞ்சோம்னாரு, அந்த தப்பை நம்ம செய்யுமாறு தூண்டியது எதுன்னா மோகம் என்கின்ற ஆணவ மலத்தினுடைய ஒரு குணம். அது ஆணவ மலத்துக்கு 7 குணம் காட்டுறாரு சுவாமி பாஷ்யத்துல. அதுல முதல்ல சொல்றதே மோகம்னு தான் ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் தான் மதம் சொல்றாரு. இங்க அதையும் சொல்றாரு. மதம் தான் கொண்ட பொருளின் மீது அளவு கடந்த ஆசையினால் அதை புகழ்வது. தகுதி இருக்கோ இல்லையோ, நமக்கு பிடிச்ச பொருள் தான் உலகத்திலே சிறந்த பொருள்னு பேசுறது மதம். மாச்சரியம்னார் பொறாமை அழுக்காறு. இந்த குணங்கள் எல்லாம் இதெல்லாம் என்ன ஆகும்னாரு, மேலே வினைக்கு வித்தாக அமையும், மேல் வருகின்ற வினை பிறவிக்கு வித்தாக அமையும். அதனால அதை அதில் இருந்து நம்மை காக்கின்ற காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொழிய. தர்மேஸ்வரர் அருமையா எழுதுவார். உலகத்துல
கண் பார்வை இல்லாதவன் ஒளியை காண முடியாது. உலகில் கண்ணில்லாதார் ஒளியை கண்ணின்மையால் காணார். அவனுக்கு கண்ணு ஒளி இல்லை அல்லது கண்ணு தெரியல காக்க இப்படி பார்க்காதவன் இருக்கான். இன்னொருத்தன் எப்படி இருக்கான், கண்ணுளார் ஒளியை தாங்கும் ஆற்றல் கண்களுக்கு இன்மையின் காணார்னார். ஏன்னா ரொம்ப வெளிச்சமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணு கூசுது, அதனால அதை பார்க்க முடியாது. கண்ணில்லாதவனாலையும் பார்க்க முடியாது, கண்ணு இருந்தும் ஆனால் சில நேரங்கள்ல பார்க்க முடியல, ஏன்னா அந்த ஒளியினுடைய அளவு அப்படி. அது போல எழுதுறாரு, பேரொளி பிளம்பாகிய இறைவனை திருவடி ஞானம் இல்லாதார் காணார்னார். இந்த இடத்துல ஒளி என்பது என்ன சொல்லாது, திருவடி ஞானம். பெருமானுடைய திருவடிகளை உணர்கின்ற ஞானம் இல்லாதார்க்கு அவனை காண முடியாது. ஆனால் திருவடி ஞானம் இல்லாதார் காணார். திருவடி ஞானம் உடையாரும், சரி திருவடி ஞானம் இருந்துட்டா காட்டலாமனார், உடையவரும் எப்படின்னாரு, அவ்வொளியில் ஒன்றி ஒளி தம்மால் அளக்காமையன் காணார்னார். அதுல உள்ளவங்களும் கூட எல்லாராலையும் காண முடியல. ஏன்னா அந்த ஒளியினிலேயே அடங்கி நின்று அவன் காட்டத்தான் காண முடியும், ஒளியே பசுஞானம் பாசஞானங்களால காண முடியாது. ரொம்பதான் சுத்திரம். ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞான கண்ணினில் சிந்தை நாடி உராத்துணை தேர்த்தன பாசம் உருவ தன்னிழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தேன். ஊனக்கண் பாசம், ஊனக்கண் பாசம் உணராப்பதியை அப்படின்னா, ஊனக்கண் என்பது பசுஞானம், பாசம் என்பது பாசஞானம். இந்த பசுஞானத்தால் பாசஞானத்தால பெருமானை அடைய முடியாது. அப்ப அடையிறதுக்கு என்ன வழியினர், ஞான கண்ணினில் சிந்தை நாடினர். ஞான கண் என்பது இங்க சொன்ன திருவடி ஞானம், அதுதான் பதிஞானம். அதன் வழியாகத்தான் காண முடியும், வழி காண முடியாது. அதனால அப்பேற்பட்டவர்களுக்கே அது சுவாமி கூட இருந்து அந்த ஒளியின் அடங்கி தசகாரியத்துல 10 நிலையில கடைசி நிலைக்கு முந்த நிலை சொல்லுவார், அது சிவ யோகம் என்றும். அப்படியானால் அவனுடைய ஒளி வெள்ளத்திற்குள் அடங்கி நின்று, அப்ப சிவபோகம் கடைசியில் என்னது, அதை அனுபவித்தலாம்னு. தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம் சிவ தரிசனம், சிவயோகம், அப்புறம் சிவபோகம்னு வச்சார். அடைய வேண்டிய நிலை சிவபோகம், அதுக்கு முந்திய நிலை சிவயோகம். அப்படின்னு என்ன அர்த்தம்னாரு, அவனுடைய வியாபகத்துக்குள்ளே ஒளி வெள்ளத்திற்குள் அடங்கி நிற்றல், அவ்வளவுதான். முதல்ல யான் எனது என்பதெல்லாம் முழுமையா நீங்கி, யான் எனதே நீங்கிறதுனால மாயகன்மங்கள்லாம் முழுமையா நீங்கி அவனுடைய திருவடி வெள்ளத்திற்குள் அடங்கி நிற்றல், அது சிவயோகம். அப்ப சிவபோகம்னா அந்த இன்பத்தை துய்த்தலாம்னு எழுதினார். அதனால இங்க அதுதான் சொல்றாரு, காண்பரிய பேரொழியன்னா நம்மால முடியாது, அது சுவாமி காட்டணும். அதனால அது அப்பேற்பட்ட பெருமைக்குரியவன் அவன். அதனாலதான் இதுல கூட அப்படிதானே பாடணும். இன்னைக்கு காலையில கூட திருப்பள்ளி அழிச்சு அதானே பாடுறோம், அது பல சுவையன அமுதன அரிதற்கு அரிதன சுவாமி, எளிதன வரான் அடியவர்களுக்கா அப்படி வரான், எளிதன. சரி, அப்ப நம்முடைய முயற்சியில பண்ணிடலாம்னா அமரரும் அறியார்னார். இதுவரைக்கும் தேவர்களுக்கே கிடைக்கல போறான்ட்டு. அது வளச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். சரி, அவன் கிடைப்பானா கிடைக்க மாட்டானா, அது கரெக்டா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா, இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மது வளர்ப்புகளில் உத்தரகோசமங்கையுள்ளாய் திருப்பெருந்துரை மன்னா. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னாரு, எரியமை பணிகொடுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளை. அருமையா சொல்லிவிட்டார். அதுதான் அவனுடைய அந்த சிறப்பு இயல்பு. அதனால அதுல யாருமே உள்ள நுழைய முடியாது. கூடவே இருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை என்ன சொல்லிட்டு போயிட்டார், ஒரே வார்த்தையில, இன்ன தன்மையன் என்று அறிவன்னாய் அம்மான். ஆனா அதே நேரத்துல அடியார்களுக்காக எளிமையாகவும் வாரான், அதையும் சொல்லிட்டார். இன்ன தன்மையன் என்று அறிவன்னாய் எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல் வளனத்து அணி ஆரூரானை மறக்கலும் ஆமே பொண்ணுமை புழுந்தருவானை. அதுல பாருங்க விஞ்ஞான சமல அருமையா பார்த்தார். உருகும் அடியார் அள்ளூர உள்ளே ஊரும் தேன் வருக உண்ணத்தை விட்டா சிவானந்த ஒளியே வருக. அடியார்களுக்கெல்லாம் சுவாமி இப்படி உள்ளத்தை இருக்கானாம். இப்ப அவ்வளவு ஈஸியா கிடைக்க மாட்டான்னு சொன்னீங்களே அப்படின்னா, ஆமா, ஒரு சிலர் கிடைக்க மாட்டான். யாருக்குன்னாரு, புலன் வழி போய் திருகும் உளத்தார் நினைவினுக்கும் சேயாய் வருக. விநாயகர் பிள்ளை தமிழ் கொண்டு வச்சார். உருகுமடியார் அள்ளூர உள்ளே ஊரும் தேன் வருக உண்ணத்தை விட்டா சிவானந்த ஒளியே வருக. புலன் வழி போய் திருகும் உளத்தார் நினைவினுக்கு சேயாய் வருக. எமையாண்ட செல்வா வருக உமையென்ற சிறுவா வருக. இணைவிழியால் பருகும் அமுதே வருக. உயிர் பையங்கூழ் தலைக்க கருணை மலை பரப்பு முகிலே வருக. நறுபாகே வருக.
வரைகிழித்த முருகவேள்க்கு முன்னுதித்த முதல்வா வருக வருகவே மூரிக்கலசை செங்கலி நீர் முனியே வருக வருகவேன்னு செங்கல விநாயகர் பிள்ளை தமிழ சொல்றாரு. அப்போ காண்பரிய பேரொளி அப்படின்னா அது சாதாரணமா இல்ல, அவன் காட்டாம நம்ம யாராலும் நம்முடைய முயற்சியிட முடியாதுங்கிறதுதான். காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொளியே ஆற்று என்ப வெள்ளமே சுவாமி பெருங்கருணை பேராரே என்ன போன வாரம் சொல்லும்போது அவன் கருணை ஆறு போல. கருணைனாலே சுவாமி தானே. கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அப்படிதானே சொல்ற. கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் உள்ளென்று உருக்குவரால் அன்னே என்னும் உள்ளென்று உருக்கி உலப்பில ஆனந்த கண்ணீர் தருவரால் அன்னே என்னும் அன்னை பத்துல. அதனால சுவாமி கருணை கடல் சுவாமி. அப்படிதான் அங்கேயும் சொன்னாரு பெருங்கருணை பேராரே. அந்த ஆறு இங்க என்ன சொல்றாரு, ஆற்று இன்ப வெள்ளமே. இன்பமே வெள்ள ஆராய் அப்படின்னு அருணையார் பொருள் கொள்வார். ஆற்று இன்ப வெள்ளமேவே அவர் எப்படி பொருள் கொள்றாருன்னா இன்பமே வெள்ள ஆராயினார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாரு, ஆறு எது தரும்னா வெள்ளம் தருவது ஆறு, இன்பம் தருவது பெருமானுடைய திருவருள். அதனால அந்த இன்பம் எப்படின்னாரு வெள்ளம் போல, ஆற்றின் வெள்ளம் போல பெருமானுடைய இன்பம் அப்படின்னா தடையில்லாத இன்பம். அதுதான் பொருள். அங்க பெருமான் அந்த இன்பத்தை, ஏன்னா அந்த உலகியல் இன்பத்திற்கும் அதுக்குள்ள வேறுபாடு தான். உலகத்துல நம்ம இன்பத்தை அனுபவிக்கிறோம். உலகம் அப்படியே முழுமையும் துன்பமே அப்படின்லாம் சொல்லல, உலகத்தையும் இன்பத்தை அனுபவிக்கிறோம். ஆனா இந்த இன்பங்கள்லாம் எப்படின்னாரு நிலையான இன்பம் இல்லை. சில நேரங்கள்ல இந்த இன்பம் போல இருந்து துன்பத்திலே கொண்டு நிறுத்திவிடும். ஆனா பெருமான் தருகின்ற இன்பம் என்பது அப்படி இல்லை. அதுதான் ஆற்று இன்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற. அத்தான்னு அப்பான்னு பொருள். அப்பதே சொன்னோம். எந்தாய் எந்தை என்று சொல்வது போல அத்தா என்று சொன்னால் அப்பான்னு சொல்ல. அதனால அத்தா மிக்காய் நின்ற. மிக்கன்னா எல்லாவற்றிலும் சிறந்து மேலோங்கி நின்றன்னு பொருள். மிக்காய் அப்படின்னா அது சுவாமிக்கு தான் பொருந்தும். ஏனைய எல்லாவற்றையும் விட உயர்ந்த நிலையில் இருப்பவன். அதனால அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாயினார். தோற்ற சுடரொளி அப்படின்னா மிகுந்து வளர்ந்து நின்ற காட்சின்னு எழுதினார். தோற்றம் என்பது காட்சிக்கு, மிகுந்து வளர்ந்து நின்ற காட்சி தண்டபணியர் உரை. அப்படி காட்சியா எப்படி தரான்னாரு ஒளிப்பொருளாய் தோற்ற சுடர் ஒளியாய். அதே நேரத்தில் அவன் இன்னொருல எப்படி இருக்கிறான்னாரு சொல்லாத நுண்ணுணர்வாயினர். அவன் காட்சி கொடுத்த நிலையும் பார்க்கிறோம். நாயன்மார்களுக்கெல்லாம் அவன் காட்சி கொடுத்தான் எல்லாம் பார்க்கிறோம். கிளவேதியராய் புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகளை திருமணம் செய்ய முன்னாடி தடுத்து நிறுத்தி ஆட்கொண்டானே, தடுத்து ஆட்கொண்ட நிகழ்வு அங்க பார்க்கணும். வேதியனாகி என்னை வழக்கினால் வெல்ல வந்த ஊதிய மரியாதையனுக்கு உணர்வு தந்து உய்ய கொண்ட கோதிலா அமுதே என்றும் குணப்பெருங்கடலை நாயேன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகின முடிந்தார் சேக்கலாசம். சுந்தரருடைய வாக்குல சேக்கலாசம் பேசுறார். அங்க வந்தான். அங்க எப்படி வந்தான்னாரு கிள வேதியரா ஆட்கொண்டான். அப்போ ஒரு நேரத்துல ஒரு மாதிரி வரான். அப்போ அதைத்தான் ஆனா அதுதான் தோற்று சுடரொளியாய். ஆனா அவன் எப்படி இருக்கான்னாரு அவனை வார்த்தைகளால சொல்ல முடியாது. அதனால சொல்லாத நுண்ணுணர்வாயினர். நூலறிவு பேசி நுழைவிலாதார் திரிய காரைக்கிழமை. கல்லாத வேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள் தாய்மார். ஏன்னாரு சுவாமியை இந்நேரம் சொல்ல எடுத்துக்களாலும் ஏதுக்களாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம் ஞானசம்பந்தர். அதனால சுவாமியை இந்த இதுக்குள்ளன்னு எதுலையாவது கொண்டு நிறுத்த முடியுமா? இல்லாத சொல்லாத சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். சொல்லாத நுண்ணுணர்வாய் அப்படி பெருமாள். அதே நேரத்துல அவன் எப்படி இருக்கிறான்னாரு வரணும்னு நினைக்கும் பொழுது தோற்ற சுடரொளியாய் உருவம் தாங்கி ஆங்காங்கு வருகிறான். சுந்தரர் வரும் பொழுது வேதியரா வந்தான். கிளவேதியரா அருமையா சொல்லிட்டான். ஞானசம்பந்த அப்பர் மாணிக்கவாசருக்கு வரும்பொழுது வேதியனா தான் வரான். அந்தனாய் வரும் பொழுது வேதியர் கொத்தவர்கள். ஆனா அங்க எப்படி வந்தான்னாரு அங்க குருநாதராய் வரான். இவரை மாதிரி வயசானவரா வரல. அங்க எங்கதான் உட்கார்ந்துருக்கான். அங்க சொல்ல கல்லா மனத்து கடைப்பட்ட நாயேனை வள்ளாளன் பெருந்துரையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தை அழுத்தி வினைகிடிந்த வேதியனை அப்படின்னு சொல்ற. அந்த குலத்தான் வந்திருக்கணும்.
வேதியனை தில்லை நகர்புக்கு சிற்றம்பலம் என்னும் ஒல்லை விடையானை பாடுதுங்கானம்மானாய். அருமையா சொல்றாரு. கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தழுத்தி வினைகடிந்த வேதியனை தில்லை நகர்புக்கு சிற்றம்பலம் என்னும் ஒல்லை விடையானை பாடுதுங்கானம்மானாய். அப்படிதான் வந்தாங்கிற. செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்த ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாய். அந்தனா ஆசிரியன்னு ஒரு பொருள், அந்தனங்கிறது வேதியன். அப்படித்தான் வந்து காட்டு. அப்போ வேதியராய் வந்ததே சுந்தரருக்கு வந்தது ஒரு மாதிரி, மாணிக்கவாசருக்கு வந்தது ஒரு மாதிரி. இது மாதிரி அதுதான் தோற்ற சுடரொளியாய் வர்றவன். ஆனால் அவனுடைய தன்மை என்னன்னு யாராலையும் சொல்ல முடியாது. சொல்லாத நுண் உணர்வாய் அப்படி நிற்கும். மாற்றமாம் வையகத்தே, மாற்றம் தேய்வும் வளர்ச்சியுமாகிய பரிணாமம் உடையதுன்னு மாற்றம்ங்கிறதுக்கு பொருள் எழுதுகிறார் தனுமனிதேசன். வையகம்னா இந்த உலகம். இந்த உலகம் எப்படி இருக்குனாரு? தேய்வும் வளர்ச்சியுமாகிய பரிணாமம் கொண்டமையால் மாற்றம். எவ்வளவு மாற்றங்கள் நடக்கு. அதனால இந்த மாற்றமாம் வையகத்தில், அதனால என்ன பண்றான், இந்த வையகத்துல பல்வேறு மாற்றங்கள்னால இதுல இருக்கக்கூடிய உயிர்களும் தங்களுடைய வினைவேயத்தால் பல்வேறு அனுபவங்களை மாறி மாறி அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன. அவ்வாறு பல்வேறு வகைப்பட்ட பக்குவ நிலையில இருக்கின்ற உயிர்களுக்கு அவன் ஆட்கொள்ள வரும் பொழுது ஒவ்வொரு உயிருக்கு ஒவ்வொரு மாதிரி வர அவனும் வெவ்வேறே வருகிறான். அதனால மாற்றமாம் வையகத்தில் வெவ்வேறே வந்தறிவாம்னர். அந்தந்த உயிர்களை ஆட்கொள்வதற்கு தக்கன எப்படினாலும் வரும். காட்டு வழியா வரான். தாய் பன்றி இறந்து கிடக்க அந்த பன்றி குட்டிகள்லாம் அழுது, அவன் நினைச்சிருந்தான்னா என்ன பண்ணிருக்கலாம், அந்த குட்டிகளுக்கு எல்லாம் பால் கொடுக்க ஏற்பாடு பண்ணி ஏதோ சொல்லியிருக்கலாம். இல்ல, தாய்ப்பன்றிக்குள்ளே உயிரை கொடுத்து தாய்ப்பன்றியாய் தான் எழுந்தருளி அந்த குட்டிகள் எல்லாம் பால் கொடுக்கிறது தன்னுடைய முறையை இந்த பெருமான் சொல். கேவலம் கேளலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரானாவாரேங்கிற பின்னாடி திருவார்த்தையில. கேளல்லாம் பன்றின்னு, கேவலம் கேளலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரானாவார் அப்படியும் செய்யறான் சாமி. அதனால அவன் எந்த இதுல எப்படி வரான்லாம் வந்து சொல்லவே முடியல. வெவ்வேறே வந்தறிவாம். எல்லாருக்கும் எப்படி எல்லாம் அருள் புரியணுமோ அப்படியெல்லாம் வந்து அருள் புரியணும். வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே. நல்ல மாற்றமாம் வையகத்தில், மாற்றதற்கு உட்படுகின்ற இந்த உலகத்திலே பல்வேறு வினை பக்குவ நிலையிலே இருக்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் அந்தந்த உயிர்களுக்கு தக்கவாறு வந்து அவன் அருள் செய்வனாலே வெவ்வேறே வந்தறிவாம். தேற்றனே தேற்ற தெளிவேனர். தேற்றம் அப்படின்னு சொன்னா மெய் உணர்வு. அந்த மெய் உணர்வை நினைக்க நினைக்க அதனால கிடைக்கக்கூடிய தெளிவு. தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் பெருமானே. அப்படி உயர்ந்த மெஞ்ஞானமாய் அந்த மெஞ்ஞானத்தை சிந்திப்பதனாலே கிடைப்பது தெளிவு. அதனால்தானே பக்குவத்தால உயர்வு என்று சொல்வதை எதை சொல்றோம் அப்படின்னா தெளிவுதான். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. அப்படிதான் சொல்ற. ஒரு கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும் பெருகு தவம் சித்தி எல்லாம் பெற்றும் குருவருளாலே வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தர்க்கு சித்த சலனமாம் தினம். சிவபோசார் புரியான சொன்ன ஒரு கோடி ஆகமங்கள், அது ஒரு எண்ணிக்கைக்காக சொல்றது. அப்படி ஆகமங்களை எல்லாம் படித்து சொல்லல, அதெல்லாம் மனப்பாடம் செய்து இல்ல. ஒரு கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும் பெருகு தவம் சித்தி எல்லாம் பெற்றும், இதெல்லாம் கூட நான் நிறைய படிச்சு எல்லாம் இருந்தாலும் குருநாதருடைய அருள் இல்லைன்னா, குரு அருள் இல்லைன்னா என்ன ஆகும்னாரு, தெளிவு இருக்காது போட. சித்த சலனமாம். ஒரு கோடி ஆகமங்கள் எல்லாம் உணர்ந்தும் பெருகு தவம் சித்தி எல்லாம் பெற்றும் குருவருளாலே வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தர்க்கு சித்த சலனமாம் தினம். அந்த தெளிவு எங்க வரும்னா மெஞ்ஞானம். ஞானாசிரியனாய் பெருமானே எழுந்தருளி குருநாதராய் வந்து அறியாமையை நீக்கும் வரைக்கும் இந்த மெய் உணர்வு என்பது முழுமையாக நம்மால் அறிய முடியாது, அனுபவிக்க முடியாது. அதுதான் அந்த அருமையா சொல்ற. இந்த சாத்திர நூல்கள், இந்த திருவாசகம் எல்லாம் நல்ல உரை இருக்க, நம்மளே எடுத்து படிச்சுக்கலாமே. இது எதுக்கு இந்த குருநாதர்கிட்ட போய் படிக்கணும்? திருக்களிற்றுப்படியார் ஆசிரியர் சொல்றாரு, ஒரு உதாரணம் வேற சொல்வார். சாத்திரத்தை ஓதினருக்கு சத்குருவின் தன்வசன மாத்திரத்தே வாய்க்கும் நலம் வந்துருமே. ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தீர்ந்திடுமோ தென்னீர்மையா இதனை செப்புனர். வெறுமனே இந்த புத்தகத்தை எடுத்து நம்ம படிக்கிறதுனா எது மாதிரியா, ரொம்ப தாகமா இருக்கு அப்படிங்கிறோம்.
சரி தாகமா இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி குடிங்க, உலகத்துல எல்லாரும் சொல்றாங்க. அதுக்காக போய் ஒரு செம்பு தண்ணி, கடல் தண்ணியை கோரி குடிச்சா, நீங்க தான் தண்ணியை குடிக்க சொன்னீங்க, தண்ணி குடிச்சேன்னா என்ன ஆகும்? தாகம் அதிகமாயிரும் உனக்கு. அது மாதிரிதாங்க இந்த நூல்களை எல்லாம் தக்க குருநாதர்பால் திருவடி கீழ் அமர்ந்து படிக்கலைன்னா அந்த தெளிவு கிடைக்காதுன்றார். ஏன்னா அவர்கள்தான் அறியாமையை நீக்குகின்ற வல்லமை உடையவர். சாத்திரத்தை ஓதினருக்கு சத்குருவின் தன்வசன மாத்திரத்தை வாய்க்கு மூலம் வந்துருமா. ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவர்க்கு தாகம் தீர்ந்திடுமோ தென்னீர்மையா இதனை செப்புன்னு திருக்கழிட்டுப்படியார் சாத்தம். அதைத்தான் இங்கேயும் வந்து அப்படியே சொன்னார். தேற்றன சிவஞானம், தேற்ற தெளிவே என் சிந்தனையுள், என் சிந்தனையுள் அந்த மெஞ்ஞானத்தினுடைய தெளிவு, தேற்ற தெளிவு என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே. அந்த சிந்தனைங்கிறது என்னன்னாரு, தெளிவு குருவின் திரு உரு சிந்தித்தல் தானே. சுவாமியே நினைத்துக் கொண்டிருக்கிறது. நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாது ஒருபோதும் இருந்தறிய. அப்ப சொன்ன ரெண்டாவது பாட்டிலே சொல்லிட்டார். முதல் பாட்டிலே சொன்னார், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் வணங்குவன். இரவும் பகலும்ட்டாரு, அப்புறம் ஒரு வார்த்தை போட்டாரு, மனசு கேட்கல, பிரியாதுன்னாரு, அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை போட்டாரு எப்பொழுதும். குற்றாய் இனவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். சரிங்களா? அதுதான் வந்து சொல்லி அடுத்த பாட்டிலே சொல்லிட்டேன், நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாது ஒருபோதும் இருந்தறிய. அவனும் அம்மாவுமா வந்து நெஞ்சில வந்து இருப்பாங்கிறாரு இவர். கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. திருவம்பாவை. பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரனே சொல்றாரு திருப்பள்ளி. அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தியமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாய். இப்படிலாம் அப்ப சுவாமியும் கூட வேணும்னா அதுதான் சொல்றாரு, ஊற்றான உன்னாரும் மெய்ஞானத்தை உணர்கின்றனுடைய தெளிவு என் சிந்தனையுள் ஊற்றாக அவனே இருக்கிறான். ஊற்றான உன்னார் அமுதே உடையானை. உடையான நம்மையெல்லாம் உடையவன் சுவாமி. உடையாள் உந்தன் நடுவில் இருக்கும், உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரிய. கோயில் முத்திருப்பதி அப்படிதான் ஆரம்பிக்கிறார். உடையாள் சுவாமி அவன் எல்லாவற்றையும் நம்மையும் உடையவனவன். அதனாலதான் சுந்தரமுத்து சுவாமிகள் என்ன சொன்னார், அடிமை உமைக்கே ஆளாயினார். நம்மை உடையவன் அவன், அது அவனுடைய பெருமை. அவனுக்கு அடிமையா இருப்பது நம்முடைய பெருமை. அதனால உடையானை வேற்று விகார விடக்குடம்பின் உட்கடப்பன். வேற்று விகார விடக்குடம்பு ரெண்டு உரையாசிரியர்கள் அருமையான. அந்த உடம்பு என்பதனை மூன்றிலும் பொருத்தினார். வேற்று உடம்பு, விகார உடம்பு, விடக்குடம்பு. வேற்று உடம்பு அருணையார் எழுதுறாரு, இந்த ஆன்மா இந்த உடலானது தன்னின் வேறாயது என்று உணராயினர். ஏன்னா நானே ஆன்மான்னு சொல்லக்கூடியவங்க ஒருத்தன் இருக்கிறான், தேகான்மவாதிகள்னு பேர். மூணாம் சூத்திரத்துல மறுக்கிறார், உளது இலது என்றலின் எனது உடல் என்றலின் ஐம்புலம் ஒடுக்க மறிதலின் சூத்திரம். அதனால இந்த தேகமே ஆன்மா இல்ல. என் மனை என் மக்கள் என்றார் போல் என் கை என் கால் என அப்படியே எழுதுவார் மெய்கண்டர் எழுதுறார். அதனால வந்து இந்த உடம்பு வந்து ஆன்மா இல்ல. அப்போ இந்த உடம்பு நம்மிலிருந்து வேறானது, நாம வேற, அதை உணர்ந்துகின்ற அதுதான் வேற்று உடம்பு. அடுத்தால ஒண்ணு சொன்னாரு, விகாரம் அப்படின்னா. விகாரம்ங்கிறது மாறுதல். அவரு எப்படி எழுதுவாருன்னா, அருணையார் என்ன எழுதுறாருன்னா, நாம வேற இந்த உடம்பு வேற, அதனால வேற்று. விகாரம் என்பது ஒவ்வொரு பிறவியில ஒவ்வொரு மாதிரி உடம்பு இருக்கிறோம். என்ன எழுதுறாரு, வேற்று உடம்பு என்பது பல்வேறு பிறவிகளில பல்வேறு வெவ்வேறு உடம்புகளாய் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் வேற்று உடம்பு. விகாரம்ங்கிறதுக்கு அவர் என்ன எழுதுறாரு, விகாரம்னா மாற்றம். அப்ப நம்ம குழந்தையா இருக்கிறோம், பாலனா இருக்கிறோம், இளைஞனா இருக்கிறோம், மூப்பு வந்து இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் வந்து இந்த உடல்லேயே எவ்வளவு மாற்றம், அதான் விகாரம் என்று இவர் எழுதுறாரு. விகாரம் விடக்குடம்பு. விடக்குன்னா ஊன் அர்த்தம். இந்த தசைகள் மாமிசத்தால் இதனால ஆன உடம்பு. அதனால இது ஊன் உடம்பு. ஊன் உடம்பு வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. சுந்தர கடைசியில சொல்றார், இந்த ஊன் உடம்பில இருந்து உயிரை வேறு தானனை முன்படைத்தான் அது அறிந்துதன் பொன்னடிக்கே சொல்வது. ஊன் உடம்பு வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே என்று சொல்லுவார். அப்போ அந்த ஊன், அந்த
ஊன்னு வெறுமனே எழுதியிருந்தா பரவாயில்ல. தண்டபாணி தேசியர் எழுதுறாரு, அந்த விடக்குடம்புங்கிறதுக்கு அவர் எழுதுறாரு, அது என்ன விடக்குடம்பா, வெறுமன அருணையார் கூட ஊன் உடம்புன்னு மட்டும் எழுதிட்டு போயிட்டார். இவர் அதுக்கு உரை எழுதுறாரு, பூசுவ பூசாமலும் புனைவ புனையாமலும் கழுவாமலும் உள்ளபோது புலால் நாரும் தசைத்திரல் முதலான தாதுக்களாகிய உடம்பு விடக்குடம்பாம். நம்மளே அதான் சொன்னேன், சுவாமி தூய உடம்பினன், நம்ம அப்படியே இல்லை. சுந்தரமூர்த்தி சாமி கூட சொல்வார், திருவற்றி விட்டவன் அழுக்கு மெய்கூடு உன் திருவடி அடைந்தேன், அதுவும் நான் படற்பால் அதொன்றானால் பிழுக்கை வாரியும் பால்கொள்ளும் அடிகள் பிழைப்பனாயினும் திருவடி பிழையன்கிறார். புன்புலால் யாக்கை புரைபுரை கனிய பொன்னெடும் கோயிலா புகுந்தன் என்பலாம் உருக்கி எளியே ஆண்ட ஈசனே மாசலாம் பிடித்த பத்துல கடைசியில. அதனால இந்த உடம்பு அதுதான் இங்க விடக்குடம்பு. அப்ப வேற்று உடம்பு விகார உடம்பு விடக்குடம்பு, அதைத்தான் வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன். இந்த உடம்புக்குள்ள இருக்க என்னால இனிமேல் முடியாதுப்பா, நீ என்னை ஆட்கொள்ள வேண்டும். அதுதான் அந்த ஆற்றேன்கிறது இறக்க குறிப்பு. அப்படி இறங்குறாரு, என்னால இதுக்கு மேல இப்படி இருக்க முடியாது, ஆற்றேன். அவரும் அப்படித்தானே சொன்னாரு, பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் ஆற்றேன் அடியேன் அதிகை கிடையில வேரட்டான துறை அம்மா. அங்க ஆற்றேன் என்பது அந்த வயிற்று வலியை தாங்க முடியல, நீ அருள். இங்க ஆற்றேன் இனிமேல் நான் இருக்க விரும்பல, நீ என்னை ஆட்கொள்ள வேண்டும். திணைத்துணை ஏனும் பொறையன் துயர் ஆக்கையின் தின்வலையே நீத்தல் விண்ணப்பத்தில் செத்திட பணியா என்பது சித்திலப்பத்துல. ஏன்னா என்ன நீ சீக்கிரம் கூட்டு போய், என்னால இங்க இருக்க முடியாது. அதுதான் இந்த உடம்புல வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன், என்னால முடியாது. எம் ஐயா அரணே ஓ என்றென்று பெருமன். ஐயன்னா தலைவன் அர்த்தம், அறன்னா கருணையை வடிவான். ஆனால் அப்பேற்பட்ட தலைவா நீ என்னை ஓ என்றென்று போற்றி புகழ்ந்து இருந்து, நான் போற்றினா வழிபாடு செய்து வணக்கம் சொல்லி, புகழ்ந்து உன்னுடைய புகழை எல்லாம் பாடி போற்றி புகழ்ந்து இருந்து, பொய்கட்டு மெய்யானான இந்த உலகம் இது எல்லாமே இன்பம் என்று நினைத்து கொண்டிருந்தனே, அந்த பொய்யெல்லாம் கெட்டு மெய்யாகிய உன்னுடைய திருவடி அடைதல். பொய்கட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வினைப்பிறவி சாராமேன. நீ இப்ப கூட்டு போறது மட்டும் இல்ல, இப்ப ஏதோ கூட்டிட்டு போயிட்டு 30 நாள் கழிச்சு திரும்ப கொண்டு கூட. அதனால மீட்டு இங்கு மீண்டும் மீண்டும் வந்தோம் வினையினால, அந்த மாதிரி வராமல் இன்னொரு முறை இங்கு வராமல் மீட்டு இங்கு வினைப்பிறவி சாராமே. இந்த வினைப்பிறவினால் மீண்டும் மீண்டும் வந்ததுனால மீண்டும் இங்க வராமல் மீட்டு இங்கு வினைப்பிறவி சாராமே. கள்ளப்புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானேன. கள்ளப்புலன் உண்மை விளக்காசிரியர் இப்படிதான் சொல்லுவார், கள்ளப்புலனைந்தும் கட்டுரை கேள்வர். ஏன்னா அது என்ன ஆயிடும்னா, அந்த புலனானது இந்த உலகியல் போகங்கள் மேல நம்ம ஈடுபடுத்தி கொண்டு ஆசையை அடிப்படையாகி வைத்து வினை செய்வதற்கு காரணமாய் அமையும். சிவஞானம் பெறுகின்ற உயர்ந்த நிலையில் உள்ள ஆன்மாக்களுக்கு கூட தண்டபாணி எழுதுறாரு, அப்ப கூட மலவாசனையாய் பொருந்தி அவர்கள் 5 எழுத்தை மறக்கின்ற காலத்து அவங்கையும் செய்யுமா வினைக்கு. அதுதான் புலன். அதனால கள்ள புல குரம்பை, குரம்பைனா உடம்பு, கட்டு அழிக்க அப்படின்னா கட்டுங்கிறது இந்த உடம்போடு இருக்கக்கூடிய மலம் மாயை என்கின்ற கட்டு, அதை அழிக்க வல்லானே. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன். நள்ளிருள் என்பது சங்கார காலத்திலே மகா சங்காரம் செய்து எல்லா உயிர்களையும் அவன் மாயைக்குள் ஒடுக்கி, மாயை சக்திக்குள் ஒடுக்கி, சக்தியை தன்னுள் ஒடுக்கி தான் மட்டும் எழுகின்ற காலத்து அவன் நினைத்தவாறே எல்லா உயிர்களுக்கும் ஓய்வு இளைப்பாறுவதற்கு கொடுத்தாச்சுன்னு அப்பமும் ஒரு நடனம் ஆடுறான். அதுக்கு சூக்கும நடனம்னு பேரு. அப்போ அதைத்தான் சொல்லாரு, நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே. பெருமான் அங்கேயும் ஆடுறான். அது நாமெல்லாம் சங்காரத்துல ஒடுங்கி இருந்த போது பின் நாம பலனடைய வேண்டும், அந்த காட்சியை கண்டு முக்தி இன்பத்தை அடைய வேண்டும் என்ற கருணையினால் தில்லையிலே இப்பவும் நாம காணுமாறு ஆடுறான். தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானேன. அவன் இருக்க விரும்புவதெல்லாம் தென் திசை. மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட தீதிலா திருத்தொண்ட தொகை தர. பெரிய புராணத்தை தான் சொல்ற. அதனால மாதவம் செய்த தென் திசை பாண்டி நாடையே பழம்பதியாகவும் இவரே சொல்ற. அதனால அங்கேதான் சுவாமி இருக்கிறான். தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே. எல்லாருடைய பிறவிகளையும் துன்பம் பெறுகின்ற பிறவிகளை எல்லாம் நீக்கி இந்த அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று. ஓங்கிறது இரக்கம். அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று
சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கீழ். அருமையான இடம். சொல்லற்கு அறியானை, அவனை இன்ன வார்த்தைகளாலும் சொல்லி முடிக்க முடியாது. சொல்லற்கு அறியானை திருவடிக்கு கீழ் இருந்து ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுல சொல்லி, அதுதான் அந்த சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடி கீழ்னா அவன் திருவடிக்கு கீழே இருந்து அவன் தந்த அருளினாலே ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லி மாணிக்க சொல்றாரு. சொல்லற்கரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார். இது மிக முக்கியமான இடம். ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கிறேன், மணி 8 ஆச்சு, ஒரு 5 நிமிடம் முடிச்சிடுறேன். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார். தண்டபணீஸ்வரர் அப்படிதான் எழுதுறார். அப்படின்னா அந்த பொருளை, சொல்ல முடியாத அந்த உயர்ந்த பொருளை சிவஞானத்தால் உணர்ந்தவர்கள், உணர்ந்து சொல்லக்கூடியவர்கள் எங்க போறார்கள் சொன்னால் சிவபுரத்திற்குள்ளே போவார். அருணையார் அந்த இடத்துல சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர்னர். செல்வர்னா ஞான செல்வர்களாம் அப்படின்னார். சொல்லிய பாட்டின் பொருளை உணர்ந்து சொல்லத்தக்கவர்கள் யாருன்னா ஞானமே வடிவாய் அல்லது ஞானத்தை பெற்ற ஞானிகள். அதனால ஞான செல்வர்கள் என்று பொருள் கொண்டு செல்வர் எங்க சிவபுரத்தின், அங்கு சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பெருமானுடைய திருவடிக்கு கீழே இருந்து பல்லோரும் ஏத்த எல்லோரும் அவர்களை வணங்க இந்த ஆன்மா எப்படி இருக்கும்னாரு பணிந்து. பெருமானுடைய திருவடிக்கு போகக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை பெற்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து செல்வர் சிவனடி கீழ் அங்க எப்படி இருப்பாங்கன்னாரு எல்லாரும் அவர்களை வாழ்த்த பல்லோரும் ஏத்தன வழிபாடு செய்ய ஏத்த இவங்க எப்படி இருப்பாங்கன்னாரு பணிந்து. அங்க போனாலும் அந்த பணிவில்லைன்னு இருக்க முடியாது. அதனால சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கள் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து என்று சொல்லி சிவபுராணத்தை நிறைவு செய்கிறார். இது கிட்டத்தட்ட நாம ஒரு 10 வகுப்புகளா இதை சிந்தித்தோம்னாலும் நம்ம தண்டபாணி தேசியர் கடைசியில இந்த சிவபுராணத்தை ஒன்று முடிக்கும் பொழுது இதுதான் சிவபுராணம் என்று ஒரு இது எழுதுறார். ரொம்ப அருமையா எழுதுறார். ஒரு 4 வரி தான் எழுதுறார். இதுதான் சிவபுராணம். இவ்வளவு நாள் நம்ம பேசினதெல்லாம் இவ்வண்ணம் அவர் எழுதுறார். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வுகாழ்க என்று வாழ்த்தியும் பிறப்பருக்கும் விஞ்ஞகன் பெய்கடல் வெல்கை என வெற்றியும் ஈசன் அடியை போற்றி எந்த அடி போற்றி என்பதனால் போற்றியும் அவர் சொல்றார். இவ்வண்ணம் வாழ்த்தியும் வெற்றியும் போற்றியும் கூறி சிவபுராணம் தன்னை பழைய வினைகட உரைப்பன் முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன். அதனால பழைய வினைகட உரைப்பன் என முதலி புகுந்த வாதவூர் அண்ணல் திருவடி பெருமையை எண்ணி புகழுமாறு ஒன்றறியேன் பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் ஆனாலும் பல பிறவிகளில் பிறந்து இழைத்த துன்பத்தின் நீக்கமாக இன்று உன் பொன்னடிகளை கண்டு விடுற்றேன் என்ப பெருமானே நல்லறிவே எங்கள் பெருமானே புலன்களின் மயக்கப்பட்டு கலங்கும் எனக்கு திருவடிகளை காட்டி உபதேசித்த பெரும் குருமணியே என் சிந்தனையுள் தேனாக ஊறி நின்று இன்பம் பயப்பவனே இவ்வுடம்பில் நெடுங்காலம் இருக்க பொறேன் என்று திருவடியின் கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் பல்லோரும் ஏத்த பணிந்து சிவனடி கீழ் உள்ளார் என பொருளியைவு பொருந்த சிவபுராணம் அமைந்திருத்தல் காண்க என்று சொல்லி 10 வாரங்கள் நம்ம பேசி அந்த பகுதியினுடைய மொத்தமா ஒரு 4 வரியில சுருக்கி அது அப்படியே தண்டபாணி தேசிகர் சொன்னார். அதனால இந்த தருணத்திலே அவ்வாறெல்லாம் உரை செய்து நமக்கு உதவிய தண்டபாணி தேசிகர் திருவடிகளையும் அருணை வடிவேல்மலையார் திருவடிகளையும் ஏனைய உரையாசிரியர்களையும் மாணிக்கவச பெருமானுடைய குருவருடைய நினைந்து இதெல்லாம் ஒருங்கிணைத்து தந்த சகோதரியாருக்கும் பல அன்பர்கள் பல ஊர்களிலே இருந்து இதை கேட்டு சிறப்பித்து இந்த நிகழ்ச்சியை ஒரு பெரிய அளவிலே செய்வதற்கு துணையாயிருந்த அடியார் பெருமக்களுக்கும் எல்லாவற்றிலும் காரணமாய் இருக்கின்ற திருவருளுக்கும் குருவருளுக்கும் அடியேன் நன்றியாய் வரக்கூடிய ஜனவரி மாதத்திலே ஐயா பூங்குடி பூங்குடி அதனால வரக்கூடிய ஜனவரி மாதத்திலே நாம கீர்த்தி திருவகவலை ஆரம்பிக்கின்றோம். இதெல்லாம் சிவபெருமானுடைய அனாதி முறைமையான பழமை என்று அவனுடைய சிறப்பு இயல்புகளை எல்லாம் இங்க சொன்னார்னா அங்க அவனுடைய திருவருள் புகழ்ச்சி முறைமை என்று சொல்லி
அந்தந்த ஆன்மாக்களுக்கு எவ்வாறெல்லாம் அவன் எந்தெந்த தருணங்களிலே எந்தெந்த நிலைகளிலே எவ்வாறு ஆட்கொண்டான் என்ற பல வரலாற்று புராணங்களை எல்லாம், குறிப்பாக திருவிளையாடற் புராணத்திலிருந்து பல செய்திகளை எல்லாம் மாணிக்கவாசகர் எடுத்து தருகிறார். திருவிளையாடற் புராணம் காலத்தால் பின்னாடி எழுதப்பட்ட நூல் என்றாலும் கூட அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற புராணங்களை எல்லாம் சுவாமி செய்த திருவிளையாடல்கள், அதையெல்லாம் மதுரையில இருந்து பெருமான் நடித்த சுக்கநாதருடைய திருவடி அந்த திருவிளையாடல்களை எல்லாம் கீர்த்தி திருவுகளிலே பல இடங்களிலே ரொம்ப நுட்பமாக அதை காட்டி மகிழ்விக்கின்றார். அந்த செய்திகளை நாம் ஜனவரி மாதம் துவங்கி அநேகமாக அது ஒரு 2வது வாரம், எப்படி நான் தேதி சொல்றேன், அதை துவங்கி அதையும் இதே போல நாம ஒரு 7-8 வகுப்புகளாக நம்ம தொடருவோம். அதிலும் இதிலே பயணித்தது போல எல்லோரும் கூடவே நாம எல்லாருமா சேர்ந்து மாணிக்கவாசனுடைய திருவிழா எல்லா பக்கமும் நிறைய திருவாசம் முற்றுவதல் செய்யறோம், நிறைய படிக்கிறோம். ஆனா அந்த சொல்லிய பாட்டினுடைய பொருளை இப்போதைக்கு தெரிந்துன்னு வச்சுக்கிறோம், உணர்ந்துங்கிற நாள் பின்னாடி வரட்டும். அதனால அந்த பொருளை சிந்திப்பதற்காகவாது இந்த திருவருளும் குருவருளும் நமக்கு துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்தேன். விரைவிலே உங்கள் எல்லோரையும் கீர்த்தி திருவருள் வகுப்பிலே சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.